அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற ஜூன் மாதம் 10ஆம் தேதி பார்க்கும்போது நிறைந்த பௌர்ணமி தினம் வருதுங்க. பொதுவாக பௌர்ணமி தினம் அப்படின்னு நாம் சொன்னாலே பௌர்ணமி விரத வழிபாடுகளுக்கு உகந்த ஒரு நாள். அந்த நாளில் மேலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சித்திரகுப்தர் வழிபாடு மேற்கொள்வாங்க, சந்திர பகவானினுடைய வழிபாட்டை மேற்கொள்வாங்க, ஒரு சிலர் சத்யநாராயண பூஜை செய்வாங்க. இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை வளமாகவும் செழுமையாகவும் இருப்பதற்காக பௌர்ணமி திதி அன்று நாம் இருக்கக்கூடிய விரத வழிபாடுகளுக்கு அப்படின்னு பல்வேறு விரத வழிபாடுகளுக்கு பல முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுவதோடு மட்டும் இல்லாமல் அதீத நன்மைகளும் அது சக்தி நிறைந்து காணப்படுகிறது அப்படின்னும் நாம் சொல்லலாம். இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய விரத வழிபாடுகளுக்கு எவ்வாறு முக்கியத்துவம் பெறுகிறதோ அதே முக்கியத்துவம் ஜோதிட ரீதியாக பார்த்தாலும் நமக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்வதுண்டு. அதாவது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது பௌர்ணமி திதி அன்று நிகழக்கூடிய மாற்றத்தின் காரணமாக அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வெகுவான தாக்கத்தை அது ஏற்படுத்தவிருக்கிறது. அந்த தாக்கம் அப்படிங்கிறது நன்மையாகவும் இருக்கலாம் அல்லது தீமையாகவும் இருக்கலாம். தற்போது கடகராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த கிரக மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் முருகப்பெருமானின் தீவிர பக்தர், உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் முருகப்பெருமானின் அருள் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். சரி நேயர்களே, கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சுபமான காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் சில கிரகங்கள், அதாவது அசுப கிரகங்கள் அசுப பலன்களை வழங்கத்தான் செய்யும். அந்த நேரத்தில் மட்டும் கொஞ்சம் உஷாராக சிந்தித்து செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பண பிரச்சனையில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடவும் ஆரம்பிச்சிடுவீங்க. இருப்பினும் சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பண தட்டுப்பாடு, பண நெருக்கடி உருவாகவும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சேமிப்பை உயர்த்துவதற்கு உண்டான முயற்சிகளை தற்போதே நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. வியாபாரத்திலையும் சரி வேலையிலையும் சரிங்க, இருந்து வந்த தடைகள் பார்த்தீங்க அப்படின்னா நீடிக்கத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிடலோடு நடந்து கொள்ள பாருங்க. குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கணும் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியமாகிறது. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க. இந்த காலத்தில் மன தைரியம் தங்களுக்கு அதிகரித்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்திற்கும் பயப்படாமல் செயல்பட ஆரம்பிப்பீங்க. தலை நிமிர்ந்து தைரியமாக உண்மையை பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அது பிரச்சனையை பெரும்பாலும் தவிர்க்கும். எந்த காரணத்தை கொண்டும் நீதிக்கு புறம்பாக நடந்து கொள்ள வேண்டாம். குறுக்கு பாதையை தேர்ந்தெடுக்க கூடாது, அது பிரச்சனையை உண்டு பண்ணலாம். அதே மாதிரி உண்மையை பேச பாருங்க. இதனால் பல எதிரிகள் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் உண்மையை பேசாத பட்சத்தில் பார்க்கும் பொழுது நீங்களே உங்களுக்கான எதிரியை சம்பாதிப்பீங்க. அப்படி இல்லைன்னா உண்மையை பேசும்போது கூட தங்களுக்கான எதிரிகள் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் ஜாக்கிரதையாக இருக்கிறதும் அவசியமானது. வேலையிலையும் பார்த்தீங்கன்னா நிதானமாக இருக்க பாருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை மிக மிக அவசியமான ஒன்றுங்க. புதிய முயற்சிகளை தற்போதைக்கு தள்ளி போடுவது உத்தமமான விஷயம். அதே மாதிரி குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அடுத்தவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. வேலையில் ஆர்வம் காட்ட வேண்டியது அவசியமான ஒன்று. இன்றைக்கான வேலையை இன்றே முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நாளைக்கு அப்படின்னு ஒருபோதும் தள்ளி போட வேண்டாம். நேரத்திற்கு ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க. உடல் சூடு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறதுனால வெயிலில் வேலை செய்பவர்களுக்கு ஒரு குடைதானம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். துணிச்சலாக சில விஷயங்களை தைரியமாக தொடங்குவீங்க. ஆனால் போக போக என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற மனபயம் உங்களுக்கு ஆழ்மனதில் இருக்குங்க. ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பு 1000 முறை சிந்திக்கலாம். செய்ய தொடங்கினதுக்கு பிறகு வேறு வழியே கிடையாது, செய்து தான் ஆக வேண்டும். அதனால் கொஞ்சம் உஷாராகவும் ஜாக்கிரதையாகவும் செயல்பட பாருங்க. கொஞ்சம் சிந்தித்து செயலாற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது. சோம்பேறித்தனத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு வேலைகளை மட்டும் அக்கறை காட்டுங்க. நிச்சயம் நல்ல
நல்லது நடக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நாளை என்ற வார்த்தையை தூக்கி தூர போடுவது சால சிறந்தது. எதுவாக இருந்தாலும் அந்த விஷயத்தை அன்றே முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த கால இறுதி காலத்தில் மிக மிக நல்லது நடக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் ஆரோக்கியத்தை பாதுகாக்க நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் உணவு சம்பந்தப்பட்ட வேலை செய்பவர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். வேலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து தாங்க போகும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு பணிகளை முடிக்க பாருங்கள். உடன் வேலை செய்பவர்களாலும் மேலதிகாரிகளாலும் சில பிரச்சனைகள் வரலாம். ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்க. புது வேலை தேடுவதை விட இருக்கக்கூடிய வேலையை எப்படி தக்க வைத்து கொள்வது அப்படின்னு சிந்திக்கிறதே புத்திசாலித்தனம். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. இந்த காலத்தில் கொஞ்சம் சிந்தனை அதிகமாகவே காணப்பட போகிறது. அன்றாட வேலையை பொறுப்போடு செய்கிறீர்களோ இல்லையோ, செய்யக்கூடிய வேலையை சரியாக வருமா, நாம் எடுக்கக்கூடிய முடிவு நன்மையை தருமா அப்படின்னு சிந்தித்து பாதி நேரம் வீணாக போகும். யோசிக்காமல் ஒரு வேலையை செய்யக்கூடாது, சரிதான். அதற்காக யோசனை மட்டுமே இருந்தால் வேலை எப்படி நடக்கும்? அனுபவசாலிகளை உடன் வைத்து கொள்வது சால சிறந்தது. என்னதான் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாக இருந்தாலும் கூட விழிப்புணர்வு அப்படிங்கிறது கட்டாயம் தேவை அப்படிங்கிறதையும் மறந்து விடாதீங்க. பெரியவர்களின் ஆலோசனை கட்டாயம் தேவைங்க. தலைகணம் இந்த காலகட்டத்தில் இருக்கவே கூடாது. ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த பாருங்க. தங்களுடைய உடைமைகளை நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டியது அவசியங்க. எல்லா விஷயத்துலையுமே நிதானம் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதையும் மறந்து விடாதீங்க. இந்த காலகட்டத்தில் பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். வேலை பளுவும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. நேரத்திற்கு பெண்கள் சாப்பிடுங்க. நேரத்திற்கு அந்தந்த வேலையை செய்து முடிச்சிடுங்க. பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சோம்பேறித்தனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா உங்களை நீங்களே பார்த்து கொள்வது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்ப உறுப்பினர்களையும் கவனித்து கொள்ள வேண்டிய பொறுப்பு அதிகமாகவே இருக்கும். மற்றபடி வேலை செய்கிறவங்க வியாபாரம் செய்கிறவங்க எல்லாம் தங்களுடைய கடமையில் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று. நேர் வழியில் செல்ல வேண்டும். குறுக்கு பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டாங்க. ஏதாவது இறைவனுக்காக செய்ய வேண்டும் அப்படின்னா தினமும் 1 மணி நேரம் மௌன விரதம் இருங்க. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சந்தோஷத்திற்கும் குறைவு இருக்காது அப்படின்னு நான் சொல்லணும். உங்கள் கையை விட்டு சென்ற பொருட்கள் எல்லாமே மீண்டும் தங்கள் கையை சேருங்க. கடன் சுமை வசூலாகும். அடமானத்தில் இருந்த சொத்து நகை மீண்டும் தங்கள் கையை சேரும். வியாபாரத்திலையும் சரி வேலையிலையும் சரி நல்ல முன்னேற்றம் இருக்க பெறும். எதிரிகள் விலகி நிற்பாங்க. நண்பர்கள் தானாக ஒன்று சேர்ந்து நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்வாங்க. மாணவர்கள் கல்வியில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். நேரத்தை அனாவசியமாக வீணடிக்கக்கூடிய எந்த ஒரு வேலையிலையுமே தங்களுடைய மனது போகக்கூடாதுங்க. அதிலும் குறிப்பாக கெட்ட பழக்க வழக்கத்திற்கு அடிமையாகி விடாதீங்க. அது மிகப்பெரிய பிரச்சனையை உங்களுக்கு கொண்டு வரலாம். ஆனாலும் அதே சமயம் மற்றொரு புறம் பார்க்கும்போது தூங்கக்கூட பலருக்கும் நேரம் இருக்காது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அத்தனை வேலை சுமை அதிகமாகவே இருக்குங்க. ஆனாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. இறைவனினுடைய அருளும் தங்களிடத்துல இருக்கு. எவ்வளவு கஷ்டங்களை அந்த கடவுள் தங்களுக்கு கொடுக்குறானோ அதே அளவுக்கு பலத்தையும் தைரியத்தையும் தங்களுக்கு கொடுப்பான் அப்படிங்கிறதையும் மறந்து விடாதீங்க. பிரச்சனைகளை சமாளித்து எதிர்நீச்சல் போட்டு எல்லா விஷயத்திலையும் இருந்து நீங்கள் மீண்டு விடுவீங்க. வேலை தொழில் வெற்றிக்காக நீங்கள் அயராது உழைக்கவும் ஆரம்பிச்சிடுவீங்க. கண்டிப்பாக தங்களுக்கான நல்ல பலன் தங்களுக்கு கிடைத்தே தீரும் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயப்பாடும் உங்களுக்கு வேண்டாங்க. அதே சமயம் நிறைய அனுபவ பாடங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நிறைய பேருடைய முகத்திரை கிழியக்கூடிய ஒரு காலகட்டம். நல்லவர்கள் அப்படின்னு நம்பி நீங்கள் பழகி ஏமாறுவீங்க. ஆனால் இப்போதாவது எப்படிப்பட்ட நட்பு கூடாது அப்படின்னு புரிந்து கொண்டிருப்பீங்க. அதுவே போதுங்க. தீமை தங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது அப்படின்னு நான் சொல்லணும். வேலைகளையும் வியாபாரத்திலையும் நம்பி மோசம் போனதை நன்றாக புரிந்து கொண்டிருப்பீங்க. இனிமேலாவது கண்விழித்து செயல்பட வேண்டியது அவசியமானது. உங்களுடைய அறிவு கண் திறந்துவிடும் காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். இருப்பினும் கவலைப்படாதீங்க. பிரச்சனைகள் வந்தாலும் கடவுள் தங்களுக்கு உறுதுணையாகவே இருப்பார். இத்தனை நாள் செய்த தவறில் இருந்து வெளிவந்து புது வாழ்க்கையை ஆரம்பிக்க பிள்ளையார் சுழி போடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் தங்களுக்கு அமையப்பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலம் முழுவதும் வேலையில் முழு மூச்சோடு ஈடுபட ஆரம்பிச்சிடுவீங்க.
பெறுவீங்க. கடினமான வேலைகளை கொடுத்தாலும் அதில் தங்களுடைய பங்கு அதிகமாகவே இருக்கும். கஷ்டம் அப்படின்னு எந்த வேலையையும் விட்டு ஒதுங்கி விட மாட்டீங்க. வியர்வை சிந்தி உழைக்க ஆரம்பிச்சிடுவீங்க. உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தையும் கண்டிப்பாகவே பெறுவீங்க. மன நிறைவை பெறுவீங்க. குடும்பத்தில் இருந்து வந்த நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு தீர்வை கொடுப்பீங்க. சுபகாரியங்கள் வீட்டில் நடக்க துவங்கும். உடல் உபாதைகள் நீங்கும். பெரியவர்களின் ஆசிர்வாதமும் இறைவனின் ஆசிர்வாதமும் ஒன்று சேர கிடைக்க பெற்று இந்த காலகட்டம் சந்தோஷமாக நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.